हाय फ्रेंड्स, आप सब कैसे हो? आज भी சாங் है இன்றைக்கும் சாங் தான். தனியாக எனக்கு என்ன டாபிக் கொண்டு வரலாம் அப்படின்றது தனியாக என்னால் யோசிக்க முடியல. ஸோ சாங் மூலியமாக நம்ம கற்றுக் கொடுக்கலாமே, சாங்ஸில் நிறைய வார்த்தைகள் வரும், அதை வச்சு நம்ம கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு தான் இப்படி ஒரு ஆரம்பிச்சிருக்கேன். டயலாக்ஸ், அடுத்த டயலாக்ஸு ஒன்று புதுசாக கொண்டு வரேன். ஃபேமஸ் சாங் இது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 80s சாங்கு, ரொம்ப பழைய சாங்கு. அதை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அதை கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 2 3 4 5 6 7 அந்த பாட்டு தான், சரிங்களா? அது எப்படின்னா நம்பர் தான், நம்பரு 13 வரைக்கும் நம்பர் எண்ணுறாங்க, அது கொஞ்சம் ஸ்பீடாக எண்ணுறாங்க, அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 तेरा करूं दिन गिन गिन के इंतजार आजा पिया आई बहार. तेरा करूं दिन गिन गिन के इंतजार आजा पिया आई बहार. तेरा करूं दिन गिन के इंतजार आजा पिया आई बहार அப்படின்னா तेरा करूं दिन गिन के அப்படின்னா நீ உனக்காக நாட்களை எண்ணி எண்ணி, இந்தசார் அப்படின்னா வருகை காத்துட்ருக்கிறது, அதான் இந்தசார். ஆஜா பியா ஆயி பஹார், வந்து விடு. பியா அப்படின்றது ஹஸ்பண்ட், லவர் அவங்கள சொல்லுவாங்க. பிரியமானவனே, என்னவனே, மணவாளனே, அந்த மாதிரி ஒரு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஆஜா பியா ஆயி பஹார். பஹார் அப்படின்னா ஒரு பசுமையான, இனிமையான ஒரு சூழல், ஒரு காலம் வந்துருச்சு, நீ வா, உனக்காக நான் காத்துட்ருக்கேன். தேரா அப்படின்றது நம்பர், இந்த தேரான்றது உனக்காக அப்படின்னு அர்த்தம். உன் வருகைக்காக அப்படின்னு அர்த்தம். காத்துட்ருக்கேன், நாட்களை எண்ணி எண்ணி காத்துட்ருக்கேன், வந்துரு அப்படின்னு அர்த்தம். 14 को तेरा संदेशा आया, 15 को आऊंगा ये कहलाया, 15 को आया ना 16 को तू. 14 को तेरा संदेशा आया அப்படின்னா 14க்கு உன்னுடைய மெசேஜ் வந்தது அப்படின்னு அர்த்தம். மெசேஜுக்கு தமிழில் தகவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 को ஆவுங்க ஏ கெஹலாயா, 15ஆம் தேதி வருவேன்னு சொல்லி அனுப்பியிருந்த, ஒருத்தர் மூலியமாக சொல்லி அனுப்புறதுக்கு தான் கெஹலாயா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஆவுங்கன்னா வருவேன், ஏன்னா அது வருவேன் அப்படின்னு அர்த்தம். 14 को ஆயானா 16 को तू, 15க்கும் வரலை, 16க்கும் வரலை. இந்த இடத்துல 15 को ஆயா 15 को ஆயானா அப்படின்னா ஷார்ட்டாக இருக்குது, 15க்கு வரலை அப்படின்னு இருக்குது. 16 को तू அப்படின்னா 16க்கும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் 16க்கும் வரலை அப்படின்ட்டு, சரிங்களா? तड़पा के तूने मुझको क्या पाया, 16 को भी हाय 16 को भी 16 की है सिंगार आजा पिया आई बहार. तेरा करूं दिन गिन गिन के इंतजार आजा पिया आई बहार. தடுப்பா கே தூனே முச்கோ கியா பாயா அப்படின்னா துடிக்க வைத்து என்னை துடிக்க வைத்து உனக்கு என்ன கிடைத்தது, அல்லது துடிக்க வைத்து உனக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் எழுதிட்டு சென்டென்ஸாக படிச்சிங்கன்னா தப்பாக தான் வரும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் இங்கே முக்கியம். 16 को भी है, 16 को भी அப்படின்னா ஹை அப்படின்றதுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது. 16 को भी அப்படின்னா 16க்கும், 16ஆம் தேதிக்கும்னு கூட வச்சுக்கோங்க, 16வது நாளுன்னு கூட வச்சுக்கோங்க. 16 किए हैं सिंगार அப்படின்னா 16 வகையான அலங்காரம், 16 சிங்கார் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதுதான் அந்த அலங்காரம் பண்ணிக்கிறது, பொண்ணு மாதிரி அலங்கரிச்சுக்கிறது, அதுதான் அது.
ஆஜா பியா ஆயி பஹார். சேம் தான். பசுமையான காலம், வசந்த காலம், இனிமையான காலம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பியான்றது பிரியமானவனே அப்படின்னு அர்த்தம். பிரியமானவனே வா, பசுமையான காலம் கூட வந்துருச்சு, நீ வா அப்படின்னு கூப்பிடுறது. 17 को समझी संग छूट गया, 18 को दिल टूट गया. 17 को समझी संग छूट गया அப்படின்னா 17வது நாள் தோணுச்சு, கூட சேர்ந்திருந்த அந்த நாட்கள் விட்டு விட்டது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு அர்த்தம். 18 18 को दिल टूट गया அப்படின்னா 18க்கு மனம் உடைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். रो रो गुजारा मैंने सारा 19. ரோ ரோ குசாரா மேனே சாரா 19 அப்படின்னா ரோனா அழுது அழுது, ரோன்றது அழுகிறது, ரோனா அப்படின்னாலும் அழுகிறதுக்கு தான் அர்த்தம். ஆனால் பாட்டில் ஷார்ட்டாக ரோ அப்படின்ட்டு இருக்காங்க. குசாரா அப்படின்றதுக்கு அழுதுகிட்டே தான் என் பொழுது போச்சு, அந்த நேரம் கடந்தது அப்படின்றதுக்கு தான் அந்த குசாரா அப்படின்றதுக்கு அர்த்தம். தமிழ் வார்த்தை முன்ன பின்ன ஆகும், ஆனால் அதை நம்ம புரிஞ்சு தான் மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமே தவிர ஒவ்வொரு வேர்டையும் நம்ம எழுதி வச்சு அதுக்கு மீனிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸாக படித்தோம்னா தப்பாக தான் வரும். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஹிந்தி கற்றுக்க முடியும். எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்து 19 வருது, அதனால் நம்ம 19 சொல்லக்கூடாது. இல்லை சாரா மேனே ரோ குசாரான்னு வந்திருக்கு, அப்போ ஃபஸ்ட்டு அழுகையை தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது எப்படி புரிகிறோமோ அதுதான் மீனிங் கரெக்டாக இருக்கும். 20 को दिल के टुकड़े हुए 30. 20 को दिल के टुकड़े हुए 30 அப்படின்னா 20க்கு இதயம் 30 பீஸாக உடைந்து விட்டது. தில்கே அப்படின்னா இதயத்தோட பீஸ் 30 பீஸாக உடஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் 30 அப்படிங்கிறது, அதாவது 30 அப்படிங்கிறது கடைசியில் வந்திருக்கு. ஆனால் நம்ம தமிழில் நம்ம கடைசியில் சொன்னோம்னா அந்த வாக்கியம் ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை மாதிரி தான் டிரான்ஸ்லேட்டிங் கரெக்டாக இருக்கும். 20க்கு இதயம் 30 பீஸாக உடைந்து விட்டது, இதுதான் கரெக்டான மீனிங். சரிங்களா? தில்கே அப்படின்னா இதயத்தோட அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இதயத்தோட 30 துண்டுகளாக உடைந்து விட்டது. இதயம் 30 துண்டுகளாக உடைந்து விட்டது. இதயத்தோட 30 துண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரெண்டுமே சேம் தான், கொஞ்சம் லைட்டாக தான் முன்ன பின்ன. ஆக மொத்தத்தில் 30 துண்டுகளாக அவங்க இதயம் உடஞ்சி போச்சாமா 20வது நாள். 21 बीती 22 गई, 23 गई, 24 गई, அப்படியே நம்பர் ஒன்னொன்னா 30 வரைக்கும். दिन बने हफ्ते, हफ्ते बने महीने, महीने बन गए साल. தின் பனே ஹப்தே அப்படின்னா நாள் வாரமானது. ஹப்தே பனே மஹீனே வாரம் மாதமானது. மஹீனே பன் கயே சால் மாதம் வருடமானது அப்படின்னு அர்த்தம். அவங்க 1 2 3 4ன்னு 13 வரைக்கும் எண்ணி உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலியமாக மெசேஜ் அனுப்புகிறாரு. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 4 வாரமாச்சு, வாரம் மாசமாச்சு, மாசம் வருஷமாச்சு, ஆனால் வரல. அதுதாங்க பாட்டோட புல் வரி. आके जरा तू देख तो ले क्या हुआ है मेरा हाल. दीवाने बन बन के फिरती हूँ, जीती हूँ ना मैं मरती हूँ, तन्हाई के रातें सहती हूँ. आजा 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 के दिन गिन के रहती हूँ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11
बारा तेरा तेरा करूं दिन गिन गिन के इंतजार आजा पिया आई बहार. சாங்கா பாடினதை இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆக்கே ஜரா தூ தேக் தோ லே क्या हुआ है मेरा हाल அப்படின்னா, ஆக்கே ஜரா தூ தேக் தோ லே அப்படின்னா வந்து கொஞ்சம் பாரு அப்படின்னு அர்த்தம். क्या हुआ है मेरा हाल அப்படின்னா என் நிலைமை என்னவென்று அப்படின்னு அர்த்தம். ஆனால் தமிழில் வந்து பாரு கொஞ்சம் என் நிலைமை எப்படி என்னவென்று எப்படி இருக்குன்னு அப்படின்னு சரியாக வருமானு தெரில. நான் கொஞ்சம் முன்ன பின்ன எழுதியிருக்கேன். என் நிலைமை என்னவென்று வந்து பாரு கொஞ்சம், இல்லை என் நிலைமை என்னவென்று கொஞ்சம் பாரு வந்து அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்ன்றது தான் மேட்ரு. முன்னாடி என்ன எழுத்து வரணும், பின்னாடி என்ன எழுத்து வரணும், அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுதான் மேட்டர். ஆக்கேன்றது வந்து, ஜரான்றது கொஞ்சம், தேக் தொலே அப்படின்றது பாரு அப்படின்னு அர்த்தம். கியா ஹுவானா என்ன ஆச்சுன்னு பாரு, மேரா ஹால் அப்படின்றது என் நிலைமை அப்படின்னு அர்த்தம். தனித்தனியாக எடுத்தோன்னா அது புரியாது, அதனால தான் மொத்தமாக சொன்னேன். தீவானே பன் பன் கே ஃபிர்தி ஹூ அப்படின்னா, தீவானே அப்படின்னா லவ் பண்ணுறதுல ரொம்ப கிறுக்குத்தனமாக பித்து பிடிச்சது மாதிரி அவங்க மேலே ரொம்ப இதாக இருப்பாங்கல்ல, அன்பா, அதுக்கு பேர் தான் தீவானா. தீவானானா பையனை சொல்லுவாங்க, தீவானின்னா பொண்ணை சொல்லுவாங்க. தீவானே அப்படின்றதுக்கு காமனான வேர்டு. ஆனால் அந்த பொண்ணு தான் பாடுது, அதனால தன்னை சொல்லுது, நான் வந்து கிறுக்குத்தனமாக பித்து பிடிச்சி போய் அலையிறேன் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லுது. செகண்ட் லைனு ஜீத்தீஹூ நாம மர்த்தீஹூ அப்படின்னா வாழ முடியாமல் சாக முடியாமல், வாழவும் முடியல சாகவும் முடியலை அப்படின்னு அர்த்தம். வாழவும் முடியலை சாகவும் முடியலை, கிறுக்குத்தனமாக உன் மேலே நான் பித்து பிடிச்சி சுற்றுறேன் அப்படின்னு முழுசாக வருங்க வார்த்தை. ஃபஸ்ட்டு வர்ற வார்த்தை செகண்ட் வர்ற வார்த்தை ஃபஸ்ட்டு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுதான். நம்ம இங்கிலீஷ் வார்த்தையில் கூட வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், உன் பேர் என்னன்னு தானே புரிஞ்சுக்கிறோம். வாட்டுங்கிறது என்ன, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வருது இல்லை, அதே மாதிரி தான் ஹிந்திலையும். தனுஹாயி கேராத்தே செஹத்தி ஹூ அப்படின்னா, தனுஹாயி அப்படிங்கிறது வந்து தனிமை. எல்லா நிறைய சாங்ஸில் வரும் தனுஹாயி அப்படின்ற வார்த்தை. தனுஹாயின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ தனிமை அப்படின்னு அர்த்தம். தனிமையான, தனுஹாயி கே அப்படின்றதுனால தனிமையாக அப்படின்னு வருது. ராத்தே அப்படின்றது இரவு. செஹத்தி ஹூ அப்படின்னா அனுபவிச்சுட்ருக்கேன், தனிமையான இரவை அனுபவிச்சுட்ருக்கேன். ஆஜா ஆஜா கே தின் கின்கே ரஹத்தி ஹூ அப்படின்னா வந்துரு. கே அப்படின்றது ஏன்னா, வந்துரு ஏன்னா நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறேன், வந்துரு அப்படின்னு அர்த்தம். ஷாருக் கான் படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குது, கோயிலான்ற படத்தில். தன்ஹாய் 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 दोनों को पास ले आई அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தனிமை, அதாவது உன் தனிமை என் தனிமை நம்ம புரிஞ்சுக்கணும். உன் தனிமை என் தனிமை ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். दोनों को पास ले आई, தன்ஹாயி दोनों को पास ले आई அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் கொண்டு வந்துருச்சு. உன் தனிமையும் என் தன்மையும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும். ஆனால் அதில் வந்து உன் தனிமை என் தனிமைன்னு வந்திருக்காது, வெறும் தனிமைன்னு தான் வந்திருக்கும் பாட்டில். இது வேற பாட்டுங்க. பர்சனல் கோச்சிங்க்கும் வீடியோஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் பொது அர்த்தமாக தான் சொல்ல முடியும், சரிங்களா? எல்லாத்துக்கும் பொது அர்த்தமாக, எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று தெரியணும் அப்படின்றதுக்காக. பட் பர்சனல் கோச்சிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ
அதை நீங்கள் கேள்வியாக என்கிட்ட கேட்கலாம். உடனுக்குடனே நான் சொல்லித்தருவேன். லைவாக இருக்கிறனால உடனுக்குடனே நான் சொல்லித்தருவேன். அதுவும் தெளிவாக சொல்லித்தருவேன். இப்போ நீங்கள் 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு. 1 வருஷத்துக்கு மேலே கூட ஆகும். ஏன்னா என்கிட்ட வந்து கோச்சிங் கற்றுட்டு இருக்கவங்க 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அரைகுறையாக பேசுகிறனால கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியல. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அரைகுறை இங்கிலீஷை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, இவங்களும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்கிட்ட கோச்சிங் கிளாஸ் வந்தீங்கன்னா நான் ஹிந்தியில் பேசுகிறேன் இல்லையா, ஸோ என்கிட்ட நீங்கள் பேசலாம். சரளமாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தப்பு விடுற இடத்துல நான் சொல்லித்தருவேன். என்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் அதாவது கூச்சம் இல்லாமல் பேசலாம். ஏன்னா இவங்க வந்து கோச்சிங் கிளாஸ் தானே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தப்பாக சொன்னாலும் அவங்க ரைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூச்சம் இல்லாமல் நீங்கள் பேச கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்பவே கற்றுக்கணுன்ற கட்டாயத்தில் உள்ளவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஏனோ தானோன்னு கற்றுக்கிற வர்றவங்களுக்கு நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அது மைண்டில் ஏறாது. எனக்கு என்னென்னா தமிழ்காரவங்க ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்திக்காரவங்கள மாதிரியே பேசணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ஆர்வங்க. தமிழ்காரவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நல்லா பேசுகிறாங்களே என்னெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நீங்கள் சவுத் மாதிரி இருக்கீங்களே, சவுத் இண்டியன் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் சொல்வேன் ஹா அப்படின்வேன். ஆமாம் சவுத் மே கஹா அப்படின்னு கேட்பாங்க. சவுத்தில் தமிழ்நாடு. இத்தி அச்சு ஹிந்தி கைசி போல் லேத்தே, இவ்வளோ நல்லா சூப்பராக எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சேம் தமிழ்நாட்டுக்கு போனால் அங்கே போய் நான் தமிழ் பேசுவேன் இல்லையா, என்ன கேட்பாங்க. இப்போ ட்ராவல்லையோ இல்லை எங்கேயோ கேட்பாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நான் மத்திய பிரதேஷ் நாக்பூர் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்ல. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தமிழ் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களே எப்படி? அதாவது அதுதாங்க எனக்கு வேணும். அதாவது அரைகுறையாக கற்றுக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பேசணும். நம்ம தாய்மொழியும் நம்ம கரெக்டாக பேசணும், நம்ம கற்றுக்கிட்ட மொழியும் க்ளீனாக பேசணும். நம்மளை வந்து யாருமே நீங்கள் கற்றுக்கிட்டு தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் என்கிட்ட கோச்சிங் கிளாஸ் வர்றவங்களுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணுன்ற ஆர்வங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறேன் நான் இல்லைன்னு சொல்லலை, அது என்னுடைய தேவைக்கு. ஏன்னா நான் எனக்கு பிஸி டைம்ல இருந்து ஒதுக்கி நான் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் சரி நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு இது கிடைக்கிது, பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்றதுக்காக தான் அந்த அமௌண்ட். அதுவும் ரொம்பலாம் வாங்க மாட்டேங்க, ரொம்ப கம்மி தாங்க நான் வாங்குகிற ஃபீஸு. எனக்கு ஆர்வமாக கற்றுக் கொடுக்கறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், சின்ன வயசுலேயே நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஹிந்தி எழுத படிக்க சொல்லி கொடுத்துருக்கேன், பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம். தமிழ் மக்கள் நல்லா பேசணும், என்ன மாதிரி பேசணும். என்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் பேச முடியாது, பட் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக பேசிடுவாங்க. அதுதான் என்னுடைய ஆசை. இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், பேசலாம், நல்லா பேசலாம், தெளிவாக பேசலாம். मिलते हैं अगले वीडियो में. धन्यवाद.